ஐயா, பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க உற்சாகத்தோடு ஆவியில் அனல் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒப்பு கொடுக்க பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமே ஆமீன். இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியலை நோக்கிய பாதையை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழ் மக்களை விடுவிக்கிறவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடிமைப்பட்டிருப்பீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கண்டங்களில வாழ்ந்தாலும் உம்முடைய விடுதலையை பெற்றுக் கொள்ள, இந்த அடிமைத்தன வாழ்வில இருந்து பாவத்தில, சாபத்தில, இந்த மத அடிமைத்தனத்தில, இப்படியாக குடிப்பழக்கங்கள், வச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ அடிமைத்தனத்தில இருந்து இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருகிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் வேதாகமத்துக்கு ஒத்திருக்க, அவர்கள் அதை புரிந்து கொள்ள, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, இருதயத்தில் அவர்களுடைய உணர்வில நாங்கள் போகிற பாதை தவறான பாதை, நரகத்துக்கு இழுத்து செல்கிற பாதை, பிசாசின் அடிமைத்தனத்துக்கு கூடாக போகிற பாதை என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொண்டு, இந்த மாம்ச சிந்தையை விட்டு உள்ளான மனுஷனிலே அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும், ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக, தரிசனம் மூலமாக அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. அவர்கள் அறியாமல் ஆபிரகாமின் காலத்தில் ஆபிரகாமின் பெற்றோர்கள் ஒரு மத வழிபாடு உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள், ஒரு விக்கிர ஆராதனை உள்ள மக்களாக அந்த நதிக்கு அப்புறத்துல வாழ்ந்தார்கள். அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுடைய சமூகத்தில் இருந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று, அதே போல இந்த முகமதியர்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்பிரிட்டோடு வாழுகிறார்கள், பிசாசின் கிரிகைகளில வாழுகிறார்கள். இப்படியாக வாழுகிற அந்த மக்களும் ஒரு பிளாக் ஸ்டோனை அவர்கள் வணங்குகிறவர்களாக, இப்படியான மத பிளாக் ஸ்டோனை கொஞ்சி வணங்குகிறவர்களாக, தவறான கன்ஃபியூசிங் ஸ்பிரிட்ல வாழுகிற இவர்களையும் இழுத்து கொள்வீராக. இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது முன்பாக இப்படியான பாவ சாப காரியங்கள் வருவதற்கு முன்பாக நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஒவ்வொருவரும் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்கள், இயேசு எங்களுக்கு வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியாவிட்டால் நீங்கள் ஆபிரகாம் காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் 4000 ஆண்டுகளாக இந்த மத வழிபாடுகள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி காலங்களிலே அந்த மூதாதையர்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய மத கலாச்சாரங்கள், அறியாமையின் காலங்களில வாழ்ந்த மக்கள் இன்றைக்கும் அந்த பிசாசினால இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனதோடு, கடினமான இதயங்களோடு வாழுகிற மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இந்த முகமதியருடைய ரிலிஜன்ஸும் கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகின அந்த மதம், பாருங்கள், ஒரு தவறான கொள்கைகளுக்குள்ளாக இயேசுவை அறியாத ஒரு ரிலிஜன்ஸ் இயேசுவை அதற்குள்ளே அந்த ரிலிஜன்களை போட்டு 700 ஆண்டுகள் ஆஃப்டர் கிரைஸ்ட் 700 ஆண்டுகளில
தவறாக அதுகளுக்கு அந்த அவருடைய ரிலிஜன்ஸ்ல போட்டு இயேசு உயிர்த்தெழவில்லை, மரிக்கவில்லை, இப்படி தவறான கொள்கைகளுக்கு கூடாக இன்னும் மாம்ச சிந்தையிலேயே அவர்கள் தங்களுடைய சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய சன் ஆஃப் கோட்டாக வந்த இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். விசேடமாக இந்த காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் வாதாகமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அபிஷேகத்தை பெற்று ஒரு தேவனுடைய ஆவியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 8:33 சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அந்த காலத்துல இயேசு இருந்த காலத்துல வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாம்ச சிந்தையில வாழ்ந்தார்கள். எங்களுடைய இயேசுவை அறிவிக்க வேண்டியவர்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் அன்றைய காலகட்டத்தில மாம்ச சிந்தையில வாழ்ந்து ஆபிரகாமை தகப்பனாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமை பிடித்தவர்களாக இச்சைகள், பாவ இச்சைகளோடு வாழ்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாகும். இன்றைக்கு எல்லா மதங்களிலேயும் மாம்ச சிந்தையில தான் தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது யோவான் 4:24 கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரின் கண்டிராதவர். இந்த மாம்ச கண்கள் கூட அவரை பார்க்க முடியாது. ஒருவரின் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஆவியான தேவனை நாங்கள் உணர முடியும். எங்களுடைய உள்ளான ஆவியோடு, அந்த எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு. பாருங்கள், ஒரு கோட் தான் எங்களுடைய கோட், ஒன் ட்ரூ கோட், சன் ஆஃப் கோட் ஜீசஸ். அவர் மரிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் 3வது பர்சனாக கன்னிமரியாளின் வயிற்றில் இயேசு பிறக்கும் பொழுது அவர் ஒரு பர்சனாக கருத்தரித்து மரியாள் இயேசுவை பரிசுத்த பிள்ளையாக, ஒரு பாவம் கூட இல்லாத போலி மகனாக அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்தார். பாருங்கள், அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது, நான் என்னுடைய லேகியோன்களை கூப்பிட்டால் இந்த இடத்திலிருந்து தப்பு வைப்பார்கள், ஆனால் மனு குலத்தின் பாவத்திற்காக அவர் மரிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்து அந்த 33 வயதில் இந்த வாழ வேண்டிய அந்த வயதிலும் எல்லா மனு குலத்திற்காகவும் அவர் சிலுவையில மரித்தார். இதனால இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மாம்ச சிந்தையில வாழக்கூடாது. மாம்ச சிந்தை சாதாரணமாக உங்களுக்கு பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அதன் பின்பு மரணம் வருகிறது, மரணத்துக்கு பின்பு நரகம் வருகிறது. நீங்கள் மாம்ச சிந்தையில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், இந்த ஆவியின் சிந்தையில எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற 9 விதமான குணங்களை, அன்புதான் பிரதான குணமாக இருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியாக மற்றவர்களை தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக ஆவியின் சிந்தையில வளர வேண்டும். மாம்ச சிந்தையில வாழ்வீர்களாக இருந்தால் மதங்கள் எல்லாம் மாம்ச சிந்தை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியாக பிசாசின் கிரிகைகள் தான் அங்கு காணப்படும். பிசாசின் கிரிகைகள், பிசாசுக்குள்ள பொல்லாத ஆவிகள், திருடுற ஆவிகள், கொல்லுற ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், பொய்யை இப்படியாக தங்களிடத்துல வைத்திருப்பார்கள் பிசாசுக்கள். அந்த பொய்யை மனிதர்களுடைய சிந்தையில தோற்றாக போடுவார்கள்.
மனிதனையும் பாவம் செய்ய வைப்பார்கள். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவியை வேண்டும். பாருங்கள், ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த ஒன்றானவை தேவனுக்கு அவருடைய ரினிட்டியில 3வது பர்சனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமாக மற்றவர்களை நேசித்து அன்பாக வாழ்வது, மற்றவர்களோடு இப்படியாக அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் வரும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரதிரையற்றதாக குற்றமற்றதாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது எங்களுக்கு அவருடைய சரீரத்தை தந்து நித்தியமான வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான், ஒரே ஒரு ஆவிதான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய ஆவி. இன்றைக்கு மதங்களிலே எல்லா இடங்களிலேயும் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற முன்பாக இப்படித்தான் எல்லா ஆவிகளின் தாக்கத்துக்குள்ளேயும் நாங்கள் வாழ்ந்தோம். பரிசுத்த ஆவியை ஓவரைட் பண்ணும் எல்லா ஆவிகளையும், இந்த குடிக்கிற ஆவி, பாவம் செய்கிற ஆவி எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இன்றைக்கு வாசம் செய்கிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவி நன்மை செய்கிற ஆவி, நல்ல காரியங்களை எங்களுக்கு தருகிற ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியானவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாகிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டால் உங்களுடைய வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது தேனிலும் இனிமையானதாக இருக்கும். பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு அவுஷதமாக இருக்கும். பல நோய்களை குணமாக்குற மருந்தாக வேதாகமம் சொல்லுகிறது. அவுஷதமாக வேதாகமத்தை படிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உங்களுடைய எலும்பு பலன் பெறும். உங்களுடைய எலும்புல தான் இந்த அபிஷேகம் தாங்கிறதாக இருக்கிறது. அபிஷேகம் உங்களுடைய நுகங்களை முறிக்கும். கஷ்டங்களை, துன்பங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில ஆணி அடித்து விடுவீர்கள். உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக, விடுதலை நாயகனுடைய ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்று ஒரு விடுதலை உள்ள வாழ்வு, விடியலை நோக்கிய வாழ்வு. பாருங்கள், இலங்கை தேசத்திலே யுத்தத்தின் காரணமாக நாங்கள் விடியலை நோக்கி பல்வேறு தேசங்களுக்கு போறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நிரந்தர விடியல் இயேசு கிறிஸ்து கூட தான் பெறுகிறது. பரலோகத்திலே இருக்கிறது. இந்த உலகத்திலே எங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று எண்ணியும் விரும்பக்கூடாது. பாருங்கள், இந்த எங்களுக்கு இன்மைக்கு பின்பு ஒரு மறுமையில குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் வர காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுதான் வரப்போகிறார். அவர் வரும் வரை அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாகவில்லை. கதவு பூட்டப்பட்டது. நோவாவின் காலத்திலேயும் பாருங்கள், நோவா 100 வருடங்களாக அவர்களுக்கு போதித்தான். அவர்கள் பலர் கேட்கவில்லை. நோவாவும் 8 பேரும் அந்த பீடைக்குள் பிரவேசித்து அவர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த காலத்தில, நோவாவின் காலத்தில் நடந்தது அப்படியோ அதுவும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை காலத்தில் நடக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டு வேதாகமத்தில யார் சொன்னாலும் நீங்கள் கேட்டு அதை வேதாகமத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறதா, அந்த அவர்கள் சொல்லுகிற வசனம் வேதாகமத்துக்கு பொருந்துகிறதாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். டிசர்னிங் ஆவிகளை பிரித்தறியும்
ஆவியை, டிசர்னிங் ஸ்பிரிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், இப்படியான பொய்யான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், குடிக்க இப்படியான இந்த ஆவிகளை பிரித்தது அறிகிற வரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆவிகளை பிரித்தறிய வரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாவம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்யும் பொழுது அந்த அடிமைத்தனம் அவர்களை பிடித்து விடுகிறது. பாருங்கள், குடும்ப தலைவன் ஒரு குடிகாரனாக இருந்தால் அவன் அடிமைப்பட்டு விடுகிறான். அந்த குடி பழக்கத்தில் அவன் ஒரு நேரத்துக்கு, அந்த நேரத்தில் அவன் அந்த கடைக்கு போய் பாருங்கள், எப்படியோ பணத்தை, அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள மனைவியோட பணத்தை, பிள்ளைகளுடைய பணத்தை எடுத்து குடித்து அழித்து விட்டு தானம் கெடுத்து தன்னையும் கெடுத்து குடும்பத்தையும் பாழாக்கி இப்படி ஒரு சீரழிக்கிற, இதுதான் பிசாசு செய்கிறது. பிசாசு தான் அதை செய்கிறது. அவர்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுதான் இப்படியான குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், இந்த இதுகளை பார்த்து காலத்தை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். இயேசு வந்து விட்டார். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது சினிமா சீடிகளில் எல்லாம் காவை கிளை போட்டு இப்படியாக இயேசு வரும் பொழுது இந்த அற்ப சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். அவருடைய பரலோகம் தான் எங்களுக்கு பேரின்பமாக இருக்கிறது. நித்தியமாக வாழுகிற வாழ்வு பாருங்கள். இந்த உலகத்திலேயும் அவருடைய 1000 வருட ஆட்சியில இன்றைக்கு 80 100 வயது வரையும் வாழலாம். ஆனால் தேவனோடு வாழுகிற வாழ்வு 10 ஜெனரேஷன், 1000 வருடம் வாழ முடியும். அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அதற்கு நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், நீங்கள் இந்த அடிமையை நம்பி, அந்த பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய அடிமைத்தனத்தை கொடுக்கிற அவனை நம்பி உங்களுடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது. இயேசுதான் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் 8:35 வசனத்தில், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்தினான், குமாரன் என்றைக்கு நிலைத்திருக்கிறான். பாருங்கள், பிசாசு அவனை துன்பப்படுத்த குடிக்கிற அடிமைத்தனம் என்றால் குடிக்க செய்கிற தோற்றை போட்டு கொண்டே இருப்பான். குடும்பத்தில பிரச்சனையை கொடுக்கிறது தோற்றை போட்டு கொண்டிருப்பான். இப்படியாக அடிமை, அந்த ஒவ்வொரு பாவத்திலேயும் அடிமைத்தனம் வந்திருக்கிற அந்த பாவ கயிறுகளால சுற்றி கொள்ளுவான். எங்களுடைய தேவன் அன்பின் கயிறுகளாக எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய இறுதிய கதவுகளை திறக்கும்படியாக அவர் எங்களை தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். இது வாசற்படியில் ஒன்று, இதோ கதவை தட்டுகிறேன், நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இயேசுவே வாரும், எனக்குள்ள வந்து வாசம் செய்யும். இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். நீர் தான் விடுதலை கொடுக்கிற தேவன். இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. இந்த குடிப்பழக்கம், பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள், அவர் நிச்சயமாக தருவார். நீங்க உள்ளான இதயத்திலிருந்து உண்மையாக கேட்க வேண்டும். உங்களுடைய உதட்டில பேசக்கூடாது. உங்களுடைய குடும்பம் படுகிற கஷ்டத்தை யோசித்து, துன்பத்தை யோசித்து, இந்த பாவத்திற்கூடாக வருகிற செலவுகள், ஏராளமான பணங்கள் இந்த பாவத்தினூடாக வீணாகும், பொத்தலான பைகளில போகும். இதற்காகத்தான் இயேசு வேண்டும். சமாதானமான வாழ்வு, அன்பான வாழ்வு, இரக்கமுள்ள வாழ்வு, ஒளியான வாழ்வு. பாருங்கள், நாங்கள் அடுத்த வசனத்திலே ரோமர் 8:36 வசனத்தில, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:37 வசனத்திலே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாருங்கள், சமயத்தை பரப்ப வேண்டியவர்கள் இறுதியாக அந்த பரிசேயர், சதுசேயர் அந்த நாட்டில்
அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்மையான காரியங்களை செய்கிற இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எப்படியான கொலைகள் செய்கிறதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள். பாருங்கள், யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை கொலைகளுக்கும் பின்னணியில இருக்கிறவன் பிசாசாக இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பொய் பேசுவது, தன்னிடத்திலிருந்து பொய்யை எடுத்து பேசுகிறான். அந்த பிசாசு ஒரு டிசீவர். மதங்களும் அந்த டிசீவரை கீழதான் இன்றைக்கு மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களும் பொய் பேசுவது, அவன் ட்வீட் பண்ணுவேன் இயேசுவை தவறாக சித்தரித்து தவறான புத்தகங்களில் எழுதி வைத்து இயேசுவை பற்றி பலவிதமான பொய்யா வேதாகமத்திற்கு விரோதமான காரியங்களை புத்தகங்களாக எழுதி அவர்கள் வியாபாரம் செய்து பிசாசின் பொய்யான வதந்திகளுக்கூடாக அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். பணத்தை திருடி ஆத்துமாக்களை திருடுவதுதான் பிசாசின் வேலை. எங்களுடைய படைப்பு இயேசுடையதும் தேவனுடையதுமான சாயலான படைப்பு. ஜெனிசிஸ் 1:26 சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போமாக. Let us make our image. நாங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் இயேசுவும் தேவனும் அந்த படைப்பில் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். Let us make our image. தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் சாயலாகவும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். பாருங்கள், அந்த கிறிஸ்துவின் வழியில சொல்ல வேண்டிய பரிசேயர்கள் இயேசுவை கொலை செய்கிறார்கள். இன்றைக்கும் இந்த சமயங்களில வாழுகிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில அகப்பட்டு இயேசுவுக்கு விரோதமாக வருவார்கள் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த மதங்களுக்கு பிசாசு போகும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இந்த பிசாசுகள் செயல்படும். ஏனென்றால் பிசாசுக்கு எதிரி இயேசு. நாங்கள் இயேசுவை எங்களுடைய சகோதரனாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். பாருங்கள், சன் ஆஃப் காட் இயேசு, நாங்கள் sons and daughters of the one true God, அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக ரெண்டு விதமான பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று ஒளியின் பிள்ளைகள், மற்றது இருளின் பிள்ளைகள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படி கொலை செய்கிற எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு மதங்களில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மனிதர்களில இப்படியாக பிசாசின் பிள்ளைகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அன்று இயேசு பாருங்கள், பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசேயர் சதுசேயர், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பிதா பிசாசாக இருக்கிறார். அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பாருங்கள், அவர் தேவன் இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். பரிசேயர் சதுசேயர் தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவை கொலை செய்கிறார். இன்றைக்கு பல மதங்களில இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை இப்படித்தான் வாழ்ந்தார்கள். பாருங்கள், பவுல் கூட சவுலாக இருந்த பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்கிறதற்கு உடன்பட்டவனாக துன்பப்படுத்துகிறவராக வாழ்ந்தான். ஆனால் இயேசு இடப்பட்ட பொழுது இயேசு அவனுக்கு முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பி பவுலாக
அந்த மெய்யான தேவனை விசுவாசித்து கட்டளாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கும் வரைக்கும் எல்லா துன்பங்களை இயேசுவுக்காக மெய்யான தேவனை நீங்கள் கண்டுகொண்டால் நீங்கள் இயேசுவுக்காக வாழுவீர்கள். அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விட மாட்டீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் தேவனால பிறக்க வேண்டும். 1 யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வந்து ஒரு வித்தாக ஒரு இயேசுவாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம், இயேசுவை போல. இதனாலே 1 யோவான் 3:10 சொல்லுகிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், தொடர்ந்து பாவத்தில வாழுகிறவர்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆவியை பெறாமல் உதட்டில பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் என்னுடைய மதம் பழைய மதம், ஆபிரகாமின் காலத்தில் இருந்த மதம், இன்றைக்கு நான் மதத்தை விட்டு மாற மாட்டேன் என்ற அடிமைத்தன வார்த்தைகளினால உங்களுடைய விடுதலையை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், ஆதி மதம் என்னுடைய மதத்தை படைக்க தேவன் வரவில்லை. இயேசு கிறிஸ்து மத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யத்தான் இன்னைக்கு மூதாதையர்கள் செய்த தவறை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியாக அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தினிடத்தில் பேசுகிறான். மூளையாக பொய்களை தன் சொந்தத்துல வச்சிருக்கிறான் பிசாசு. இதை மனிதனிடத்துல போடுவான். இப்படி பேசு, இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம், தவறான தராசை பாவி என்று சொல்லி பொய்யான கருத்துக்களை லஞ்சம் வாங்கு, நீ பணக்காரனாகலாம். இது பிசாசிடத்துல இருந்து வருகிற தோற்று. தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒன்றானவை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்திலே இருந்து தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. பரலோக பலகடிகளை திறந்து இந்த மழையை பரிசிக்கப்படுகிற தேவன் இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனிதர்கள் மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கு இயேசு இல்லாத தேசங்கள் வறுமையில் இருப்பதை நோர்கொரியா, சோமாலியா போன்ற தேசங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 8:45 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? இயேசுதான் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து வானத்திலிருந்து இறங்கி அப்பமாக பரிசுத்த ஆவியானவராக கற்பந்தரித்து ஒரு பாவத்தோட செய்யாமல் வாழ்ந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை எந்த ஒரு தெய்வத்தோட ஒப்பிட முடியாது. எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதரும் பாவம் செய்திருக்கிறார்கள். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விருத்தத்தை புசித்ததன் நிமித்தம் அவர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிற உரிமையை அல்லது தீமையை தெரிந்து கொள்கிற உரிமையை இந்த மனுக்குலம் இன்றைக்கு தங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு பக்கத்துல இயேசு இருக்கிறார், மறுபக்கத்துல சாபம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. நீங்க மனிதர்கள் மதங்களுக்கு கூட சாபத்தையும் மரணத்தையும் தேடிக்கொள்கிறார்கள். இருந்து விடுதலை பெற்று
பிறந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். இப்படியாக முதற் கொலையை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில பாருங்கள், சகோதரன் சகோதரனை கொள்ளுகிறான். பெற்றோரை ஆதாமவாளை வஞ்சித்த பிசாசு சாத்தானுடைய தூதர்களும் பாருங்கள் முதற் கொலையை 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில காயின் ஆபேலை கொலை செய்கிறார். இப்படியாக இந்த மரணம், முதல் மரணம் பிசாசு கூடாக இன்றைய இயேசுடைய மனித வரைக்கும் இந்த பிசாசு திருடுவது, கொல்லுவது, அழிப்பதை மதங்களுக்கூடாக மனிதர்களுக்கூடாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிற செவி கொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பிசாசினால் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு அந்த காதுகள் அடைக்கப்பட்ட வலித்திருந்த சர்ப்பத்தின் காதுகளாக அவர்கள் தங்களுடைய காதுகளை வைத்திருக்கிறார்கள். மதங்களின் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தோடாக துரத்தன ஆவிகள், கொல்லாத ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் இந்த மதங்களை கூடாக, அந்த மனிதனை கூடாக, இந்த உலகத்து மனிதனை கூடாக செயற்பட்டு மதங்களை கொன்றோட்படுத்தி வைத்திருப்பதன் மூலமாக அவர்கள் இயேசு அறியாதபடி தடை செய்திருக்கிறார்கள். இந்த காலத்துல இயேசு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இதற்குத்தான் இயேசு வேண்டும். பாருங்கள், நாங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாகி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு சன்னம் கோட்டாக இந்த உலகத்துல மனிதனாக 100% மனிதனாக வாழுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் மூச்சுகளும் உண்டாகும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் தேவன் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் என்றும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இயேசு எங்களுடைய தேவன் அதே ரூபத்திலேயும் தேவனுடைய ரூபத்திலேயும் வடிவத்திலேயும் இயேசுவை உருவாக்கினார். ஜெனிப்பிக்கப்பட்டார். தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். இந்த உலகத்தில 100% மனிதனாக மரிப்பதற்காக வந்தார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேயும் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். வானங்களுக்கு படைக்கையில இயேசு இருந்தவர். படைப்பின் போது, இந்த மனிதனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பின் போதும் இயேசு கூட இருந்தார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும். அஸ்திவாரம் கொடுக்கிறார். வீடு கட்டுவது போல இந்த பூமியை ஜலம் கரையை விட்டு மீறாதபடிக்கு அந்த நெல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி ஆயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்து வழியாக இயேசுவும் பிதாவும் ஒரு களி கூர்ந்து இருக்கிறவர்கள். இன்றைக்கு பிதாவும் நாங்களும் களி கூர்ந்தவர்களாக இயேசு மரித்து எங்களுடைய மூத்த சகோதரனாக அவர் சன் ஆஃப் கோட்டாக இருந்த இன்றைக்கு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் வாசற்படியில், இயேசுடைய வாசற்படியில நீங்கள் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை நீங்கள் இயேசு தாட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதயத்தை
நீங்கள் திறந்து உங்களுடைய இதய கதவுகளை திறந்து வாரும் என்னோடு தங்கியிலும் அன்றைக்கு சீடர்கள் வருந்தி அழைத்த பொழுது அவரை விட்டு விடக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காண்பதற்கும் வரைக்கும் விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து வேதாகமத்தை தியானித்து தியானித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், உங்கள் ஒவ்வொருடைய இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். இப்படித்தான் சீடர்கள் பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சீடர்களோடு பேசிக் கொண்டு போகிறார். இப்படியாக அவர்களோடு பேசிக்கொண்டு போய் அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். அங்கு போய் அப்பத்தை பெற்று அவர்களுடைய கண்களை திறந்து தான் இயேசு என்று அறிமுகப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால நாங்கள் அடிமைகளாக வாழக்கூடாது. இந்த உலகத்துல வாழும் பொழுது கூட சில அடிமைத்தனங்கள் வராதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்கள் கடன் இயேசுவின் வழியில நீங்க வாழ்வீர்களாக இருந்தால், இயேசு வேதாகமம் சொல்லுகிறது, கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்துடுவாய். கடன் கொடுத்து வாழும்படியாக கடனை வாங்க கூடாது என்றால், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்கள், நீதிமொழிகள் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். எனக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு பாவம் செய்யும் பொழுது நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள், பிசாசுக்கு வெல்கம் கொடுக்கிறீர்கள். பிசாசுக்கு நீங்க வெல்கம் கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய தொழிலை செய்வான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், உங்களை கடைசியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ என் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார். இன்றைக்கு பைபிளை நீங்கள் வெறுக்கிறீர்களா? இயேசுவை வெறுக்கிறீர்களா? வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு 1000 வருட ஆட்சியை பிசாசை நம்புவதன் மூலமாக உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசுவோடு வாழுகிற நித்திய வாழ்வை வெறுக்கிறீர்கள். அந்த 1000 வருட ஆட்சியை வெறுக்கிறீர்கள். இந்த சிற்றின்பம் பாவத்தை கூடாக உங்களை குருடாக்கி அடிமைப்படுத்தி இருக்கிற அடிமை வாழ்வை விரும்புகிறீர்கள். இந்த அடிமை வாழ்வில் இருந்து விடுதலை தருகிறதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒரு தூக்கத்தையும் ஒரு தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், ஒரு நாள் 1000 வருட ஆட்சியில் அந்த ஒடுக்கின பிசாசு 1000 வருடம் கட்டி வைக்கிறார்கள் தேவன். அவர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸாக படைக்கப்பட்டவன் விழுந்து போன தூதனாக தேவனுடைய சிங்காசனத்தில வாக்கிய கருவிகளோடு இருந்தவன் சாத்தானாக இன்றைக்கு மாறி தேவனுக்கு ஏஞ்சல்ஸ் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட அந்த பொன்னகிரி ஒழிந்து போனான். பாருங்கள், ஒடுக்கிற நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். உங்களை அடிமைப்படுத்தினவன் மதத்துக்கூடாக பாவத்துக்கூடாக அந்த 1000 வருட ஆட்சியில அந்த பொன்னகிரி ஒழிந்து போயிட்டு. இப்படியாக நீங்கள் கர்த்தர் ஏசாயா அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா 14:5 கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போடுவார். நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், மரியாள் தேவனுக்கு அடிமை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து தேவனுக்கு அடிமைகள் என்று பாருங்கள், மரியாள் ஒப்பு கொடுத்தது போல் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வாழ்வழிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு மரியாள் லூக்கா 1:31 சொல்லுகிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டார். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசு பிறந்தார். அந்த யோசேப்புக்கு அதன் பின்பு பிறந்த 3 பிள்ளைகள், பெண்களும் யோசேப்புடைய மாம்ச சித்தத்தில பிறந்தவர்கள். இயேசு மரிப்பதற்காக பரிசுத்த மனிதனாக தேவனால அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதனால் நாங்கள் ரோமர் 8:6 வசனத்திலேயும், இதனால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா, பாவம் செய்யக்கூடாது. இப்படியாக முன்னே நாங்கள் இயேசு அறிய முன்பேக ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம். நாங்கள் எல்லாரும், எங்களுடைய கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுத்ததினாலே தேவனுக்கு சோத்திரம். நாங்கள் ரோமர் 6:18 வசனத்திலே, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகினீர்கள். பாருங்கள், நாங்கள் இப்பொழுது இயேசுதான் நீதி. இயேசுவை நாங்கள், இயேசுடைய வசனங்களை, இயேசுவை நாங்கள் ஏற்றுக் கொண்டு அடிமைத்தனத்தை நீதியாக வாழுகிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகினதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாருங்கள், பரிசுத்தமாகிக் கொண்டே வரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால பரிசுத்தமாக்கி கொண்டே வரும். ரோமர் 6:22 சொல்லுகிறது. இப்படியாக அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்தில வாழ்ந்தோம். இப்பொழுது நாங்கள் உரிமையாக, கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் குமாரனுடைய ஆவியை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் அடிமைகள் இல்லை. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய ஒன்றானமை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பதங்களில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த அடிமைத்தனத்தில இருந்து அவரிடத்துல வரும்படி அழைக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒன்று சுயாதீனமாக ஈசாக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். சுயாதீன பிள்ளைகளாக நாங்கள் இயேசுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பாருங்கள், மன சந்ததி, அந்த வேலைக்கார ஆகாருக்கு பிறந்த பிள்ளை ஆபிரகாம், ஆகாருக்கு இஸ்மாயில், இந்த பிள்ளைகள் தான் இந்த முகமதிய சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள். அவர்கள் இயேசுடைய ஆவியை ஏற்றுக்கொண்டால் தான் அவர்களை தேவன் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர்களாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக இயேசு இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டது போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எபிரேயர் 2:18 சொல்லுகிறது. இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நீங்கள் அப்பா பிதாவை என்று அழைக்க வேண்டும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரிடத்தில் இருந்தால் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. அந்த பாவ சேற்றில் இருந்து, அடிமைத்தன சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
எங்களுடைய மகளாக மகளாக ஏற்றிக்கொண்டவர் தன்னுடைய மகனை விடுதலை தருவதற்காக எங்களுக்கு அனுப்பினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். இன்னைக்கு உயிருள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு ஒரு மதங்களிலே உயிர் இல்லை. உயிரில்லாத தெய்வங்களை பிசாசு அடிமைப்படுத்தி தெய்வங்களாக உருவாக்கி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார், சாத்தானின் வலிமை வெல்ல எனக்கு அதிகாரம் தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலமூதி ஜெபிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கொண்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி உள்ள அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது பரிசுத்த ஆவியை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில உம்முடைய தமிழ் மக்கள் கேட்கிறார்கள், உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ். 2-3 பேர் உமது நாமத்தில கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவே இருப்பார் என்றவர். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுக்கு கூடாக 5 கண்டத்துல எத்தனையோ மக்களோடு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அனலாக்குவீராக. உம்முடைய எழுப்புதலின் தீ இந்த நேரத்தில் 5 கண்டங்களுக்கு பரவி பாய்வதாக அக்கினியை போட வந்து இது பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முன்னைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை தியானித்து உட்கொண்டு ஆத்மாவிலும் இருதயத்திலேயும் அவர்கள் அந்த வசனத்தை வைத்து அந்த வசனங்கள் வார்த்தைக்குள்ளாக அவர்களுக்கு சுகமளிக்கிற வார்த்தைகளாக மாறியும் முறைந்தவளையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய குணமாக்கும் வசனம் சங்கீதம் 107:20 படி உம்முடைய வசனத்தை அனுப்பி இவர்களை குணமாக்குவேன், குணமாக்குறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில எல்லா பாவங்கள் சாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். உம்முடைய தழும்புகளை ஆராதிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக. இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுவதாக ஒருவரோடு நிறுவப்படுவதற்காக நன்றி, குணமாக்குறதற்காக நன்றி, பாவங்களை மன்னிக்கிறதற்காக நன்றி.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. நன்றி நன்றி ஐயா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி நன்றி.